இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் தொடங்கி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றார். நான் உங்களுக்கு சொல்ற கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களை மேற்கொள்வதற்கு சத்துருக்கள் அவங்க இடறி விழுவாங்க. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கைகளின் பிரயாசத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று சொல்லி நிறைய ஆசீர்வாதங்களை கத்த சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டே வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தலையாக்குவேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது, மிகவும் பிரத்யேகமானது, விசேஷமானது. ஏன் அப்படின்னா, நமக்கு இது எப்படி அவர்களுக்கு ரொம்ப விசேஷமானது அப்படின்னா, இந்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் நான் சொல்ற 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 1 10வது வசனம், 11வது வசனம், 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு அவ்வளவு மேன்மை என்ன என்று சொல்லி கவனிப்போம். யாத்திராகமம் 1 10ஆம் வசனம், 11வது வசனம், 14வது வசனம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து உபாயம் பண்ண வேண்டும் என்றான். உபாயம், ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்றார். என்ன ஐடியா பாருங்க, 11வது வசனத்தை கவனிங்க. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் பட்டணங்களை கட்டினார்கள். இப்ப பாருங்க, இவங்க பெருக கூடாது என்று சொல்லி, இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த எகிப்தியர்கள் என்ன செய்தார்களாம், இவர்கள் மேல சுமை அதிகமாய் சுமத்தினார்கள். நிறைய வேலை வாங்கினாங்க. நிறைய வேலை வாங்கி அவர்களை ஒரு அடிமையை போல நடத்தினாங்க. வேலை செய்யலைன்னா அடிப்பாங்க. எந்த அளவுக்கு வேலை வாங்கினாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமா தான் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வெள்ளை பூண்டு தான் கிடைச்சது. நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணி கிடையாது, இருக்கிறதுக்கு நல்ல இடம் கிடையாது. அவ்வளவு கொடுமையாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் நடத்தினாங்க. அவங்க செஞ்ச ஐடியா என்ன அப்படின்னா, முதல்ல யுத்தம் நடக்குதுன்னா அத முன்னாடி வரிசையில யாரை நிக்க வைப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நிக்க வைப்பாங்க, சாகட்டும் என்று சொல்லி. 2வது, அவர்கள் மேல சுமைகளை சுமத்தினார்கள். நிறைய வேலையை, கல் உடைக்கிற வேலை, இந்த மாதிரி நிறைய வேலை, பிசினி பண்ணுகிற வேலை, இந்த மாதிரி பட்டணங்களை கட்டுகிற வேலை, இந்த வேலைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அவங்க மேல சுமையை சுமத்தினார்கள். 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சாந்தம் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளினாலும் அவர்களை கொடுமையாக நடத்தினார்கள். ஜீவன் கூட அவங்களுக்கு என்னவா ஆயிடுச்சு, கசப்பா ஆயிடுச்சு. நான் வாழ்றதை விட சாகட்டும், அடிமையாய் நான் வாழ்றதை விட, நான் எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாய் வாழ்றதை விட நான் சாகட்டும் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இருந்ததா. ஒண்ணு என்ன, யுத்தம் நடக்கும்போது அவர்களை முன்னாடி நிக்க வச்சு சாகட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறாங்க. 2வது, கல் உடைக்கிற வேலை, பயங்கரமான வலுவான வேலைகளை, அவங்க மேல சுமைகளை அதிகமாய் சுமத்தினார்கள். 3வது பாருங்க, அவங்களுக்கு வாழவே பிடிக்கல, அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். ஆகையால தான் இவர்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, நான் உன்னை தலையாக்குவேன் ஆண்டவரே, நான் சாக வேண்டியவன் ஆண்டவரே, என்னை சாகட்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா என்ன போல் நீங்க தலையாக்குவேன் என்று சொல்றீங்களே. அல்லேலூயா.